ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பசங்களுக்கு பிடிச்ச கோபி மஞ்சூரி செய்யலாம். அது ஈஸியான மெத்தடில் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 3 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் பெப்பர் பொடி, 1/4 ஸ்பூன் சோயா சாஸு, ஸ்பூனோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதெல்லாம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணின்னு இருக்கோம். உங்களுக்கு கலருக்கு தேவையான காஷ்மீரி சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கோபி இதில் போட்டுக்கலாம். இப்போ கோபி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோபியை நான் உப்பு தண்ணியில் போட்டுட்டு அதில் பூச்சிங்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு தான் உப்பு தண்ணியில் போட்டு அதை வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது எண்ணெய் நல்லா சூடாகவே இருக்கணும். போடலாம். இப்போ பாருங்க, நல்லா மொறுமொறுன்னு ஆகிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வரும். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா கார்ன்ஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ எடுத்துக்கலாம். இது போட்டு 30 செகண்ட் ஆன விட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். எண்ணெயை இதுலேயே இது பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள், இப்படி பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் போட்டுக்கணும். இது பூண்டு கூட பாருங்கள், இது நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது. வெங்காயம் நல்லா அது கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கணும்.
கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்கட்டும் வெங்காயம். வெங்காயம் பாருங்கள் இப்படி வதங்கிட்டு இருக்குது. இப்போ இந்த கேப்சிகம் இதில் போட்டுக்கலாம். இது பெருசாக அரைஞ்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வதக்குங்க. பாருங்கள் இந்த சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ சாஸு, ரெட் சில்லி சாஸு, சோயா சாஸு, அப்புறம் க்ரீன் சில்லி சாஸு இதெல்லாம் 2 ஸ்பூன் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் இதில் போடுறேன். கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்கோங்க ஸ்டவ்வு. இது 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையே போடுறதுன்னா கிரேவி கொஞ்சம் திக்காக வரணுன்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, கோபி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோபி போட்டதும் ஆஃப் பண்ணிவிடுவோம். கிறிஸ்பியான கோபி மஞ்சூரியன் ரெடி. மஞ்சூரியன் ரெசிபி நீங்களும் பார்த்துருக்குவீங்க. இது பெரியவங்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தான். நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.